வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாள் சாம்பிராணி புகை போட்டு பழகுங்க. உண்மையாகவே ரொம்ப நல்லது. இது ஒரு சிம்பிள் விஷயந்தான். நிறைய பேர் நான் வீடியோ போடும்போது இது எப்படி போடணும்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இது தெரியாதவங்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு. தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எப்போயுமே தேங்காய் உடைச்சிங்கன்னா அந்த ஷெல்ஸை கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. நான் நிறைய எப்போயுமே சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பேன். நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருவேன். அது ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்து கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா தீ பிடிச்சதுக்கப்புறமா இந்த சாம்பிராணி புகை போடுறதுக்குன்னே ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் இரும்பில் வச்சுருந்தேன், அது உடஞ்சிருச்சு. ஸோ இப்போ மீஷோவில் புதுசாக இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்குது. அப்புறமா இந்த சாம்பிராணி பொடி கடையில் இருக்கும், கட்டியாகவும் இருக்கும் பொடியாகவும் இருக்கும். நீங்கள் கடையில் போயிட்டு சாம்பிராணி கட்டின்னு கேட்டாவே கொடுத்துருவாங்க. எந்த மளிகை கடை எல்லா இடத்துலையுமே இருக்கும். அந்த பொடியை இந்த நெருப்பு மேலே லைட்டாக தூவி விட்டிங்கன்னா செம்ம புகை வரும், நல்ல வாசமாகவும் இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா கீழே லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.